ஹே காய்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்கள் ஃபோனில் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் பாரில் போயிட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வெப்சைட் வரும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் டைப் பண்ணுற இடம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எந்த ஃபோட்டோ மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஃபோட்டோ தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைப்பிங் ப்ராம்ப்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு டைமர் ஓடும். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 செகண்ட் தான் ஆகும். அதுக்குள்ளாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா, பார்த்திங்கன்னா 12 செகண்ட், 13 செகண்ட், ஓகே 14 செகண்டில் பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3D கிராஃபிக்ஸில் வந்து நீட்டாகவே பண்ணியிருக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம டவுன்லோட் வேறு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணால் ப்ராம்ப்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மாடிஃபை ஆயிரும். ஓகேவா, இப்போ டவுன்லோட் பண்ணால் மேலே ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் செய்யலாம் நம்மளால். டேரெக்டாக கேலரியிலே ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.